இன்னைக்கு பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து கனெக்டட் பாடிஸ். இந்த கனெக்டட் பாடிஸ்ல எப்படி ஷார்ட்கட் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். 3 ஐடென்டிக்கல் பிளாக்ஸ் ஆஃப் மாசஸ் 2 kg. 3 பிளாக் இருக்கு, மூணுக்குமே ஈக்குவல் மாஸ் தான் 2 kg சொல்லிட்டாங்க. ஆர் drawn by a force. ஒரு ஃபோர்ஸ்னால அது பிடிச்சி இருக்கிறாங்க. அந்த ஃபோர்ஸ் எவ்வளவு? 10.2 நியூட்டன் ஆன் a frictionless surface. அந்த சர்ஃபேஸ்க்கு வந்து ஃபிரிக்ஷன் கிடையாது. What is the tension in the string between the blocks B and C? இப்ப B க்கும் C க்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த டென்ஷன் வேல்யூ வந்து என்ன அப்படிங்கிறது கேக்குறாங்க. சரியா? இப்ப இதுக்கு புக்ல தரக்கூடிய சொல்யூஷன் வந்து பாருங்க எப்படி கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு ஃப்ரீ பாடி டயகிராம் போடுறாங்க. ஃப்ரீ பாடி டயகிராம போட்டுட்டு அதுல வந்து என்னன்னா நமக்கு ஒரு 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றாங்க. 3 ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி அந்த ஈக்குவேஷன்ல இருந்து A ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது T2 ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் ப்ரொசீஜர். இது புக் சொல்யூஷன் இதுதான் இருக்கும். சரியா? ஆனா நம்ம எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஈஸியான மெத்தட் தான். நமக்கு வந்து என்னன்னா நமக்கு புக் சொல்யூஷன் இல்லாம பார்த்தது ஆன்சர் பண்றது பாருங்க. இப்ப 3 மாஸ் சொல்லிட்டாங்க. 3 மாசமே என்ன சொல்லிட்டாங்க? 2 kg அப்படிங்க சொல்லிட்டாங்க. இதுவும் 2 kg, இதுவும் 2 kg, இதுவும் 2 kg. நம்ம ஃபோர்ஸ் எவ்வளவுனா 10.2 நியூட்டன் அப்படிங்கறத கொடுத்துட்டாங்க. இப்ப என்னன்னா இங்க இருக்கக்கூடிய டென்ஷன் டீயோட வேல்யூ வந்து என்ன? இங்கேயும் ஒரு டென்ஷன் இருக்கு. ஆனா கேட்கறதுனா பிக்கும் சிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டென்ஷன் தான் கேட்கறாங்க. இப்ப இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா டென்ஷன் டீனா இட் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ். சரியா? டென்ஷன் டி அப்படிங்கிறது என்ன? டென்ஷன் டி அப்படிங்கிறது ஃபோர்ஸ் தான். டென்ஷன் டி இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ்னா என்ன? மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப வந்து மாஸ் அப்படிங்கிறது இந்த சீக்கான மாஸ் எடுத்துக்கணும். அதாவது நமக்கு இந்த பக்கம் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்கன்னா எந்த இடத்துல டென்ஷன் கேட்கறாங்க? டென்ஷன் இது வந்து என்ன எதை பிடிச்சி இருக்குது? சீங்கிற மாச பிடிச்சி புல் பண்ணுது. அப்ப இந்த மாஸ் வந்து 2 kg. இப்ப ஒருவேளை இங்க நடுவுல மாஸ் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏக்கும் பிக்கும் நடுவுல டென்ஷன் கேட்டாங்கன்னா பி பிளஸ் சி இந்த டோட்டல் மாஸையும் நம்ம எடுத்துக்கணும். இப்ப பிக்கும் சிக்கும் நடுவுல கேட்கறதுனால நம்ம என்ன பண்றோம்? இந்த சியோட மாஸ் எடுத்துக்கிறோம். ஓகே. இன்டு ஆக்சலரேஷன் ஏ. இந்த ஆக்சலரேஷன் ஏ ஓட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்றது? நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? force is equal to mass into acceleration தெரியும். அப்ப A is equal to என்ன? F by M. இங்க தரக்கூடிய force எவ்வளவு? F is equal to 10.2 divide by mass எவ்வளவு? total mass of the system எடுத்துக்கணும். total mass 2 plus 2 plus 2 போட்டோம்னா 6. 10.2 divide by 6 இதுதான் acceleration. அப்ப வந்து பாருங்க 2 into இதுக்கு பதிலா என்ன? 10.2 divide by 6 போட்டோம்னா இது என்ன ஆகும்? 3 வரும். அப்ப 10.2 டிவைட் பை 3 ஆன்சர் வந்து 3.4 நியூட்டன். பாருங்க ஆன்சர் வந்து 3.4 நியூட்டன். ரொம்ப சிம்பிள். இது வந்து என்ன பண்ணிருக்கோம்? நம்ம ஃப்ரீ பாடி டயகிராம் போடல, எதையுமே பண்ணல. நம்ம டோட்டலா காமன் ஆக்சலரேஷன் என்ன அதை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இது காமன் ஆக்சலரேஷன். சரியா? இப்ப எந்த இடத்துல டென்ஷன் கேக்குறாங்க? அப்ப பிக்கும் சிக்கும் நடுவுல டென்ஷன் கேக்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த சியோட மாஸ் எடுத்துட்டு இன்டு காமன் ஆக்சலரேஷன் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஒருவேளை இங்க ஏக்கும் பிக்கும் நடுவுல இருக்கக்கூடிய டென்ஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா பி பிளஸ் சி. சரியா? பி பிளஸ் சின்னா என்ன? 4. 2 plus 2 4. அப்ப 4 into 10.2 divide by 6 வந்திருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தடு. அப்ப இந்த கான்செப்ட்ல இன்னும் நிறைய நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். இதுல நீங்க நான் ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டேன். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வேணும்னா என்ன பண்ணுங்க? 9750771555 அப்படிங்கிற இந்த கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்றீங்க. வாட்ஸ்அப் பண்றது என்ன பண்றீங்க அப்படின்னா ஷார்ட்கட். இது வந்து கனெக்டட் பாடிஸ் போட்டுட்டு கொஷின்ஸ் அப்படிங்கறத டைப் பண்ணுங்க. அப்பதான் நீங்க எந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்கிறது எனக்கு தெரியும். இதுல இருந்து ஒரு 5 to 10 கொஷின்ஸ் நான் உங்களுக்கு தரப்போறேன். இதை போட்டு பாருங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். இது வந்து என்ன சார் எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கு அப்படின்னு பாக்காதீங்க. ரொம்ப சிம்பிள் தான். நான் தமிழ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இத தமிழே தெரியாத ஒரு நார்த் இந்தியன் கேண்டிடேட் ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா உங்களோடது என்னால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது சார்னு சொல்றாங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. The coefficient of static friction mu s between block A of mass 2 kg and the table as shown in the figure is 0.2. அதாவது இது ஒரு ஹரிசாண்டல் டேபிள். இந்த டேபிளுக்கும் இங்க இருக்கக்கூடிய மாஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் எவ்வளவு சொல்லிட்டாங்கன்னா 0.2 அப்படின்னு சொல்லிட்டாங்க. What would be the maximum mass value of block B so that the two blocks do not move? அதாவது இங்க ஒரு மாஸ் இருக்கு. இந்த மாஸோட மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளவு இருக்கலாம்? ஒருவேளை மாஸ் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? இந்த வெயிட் கீழே இருக்கும், அதனால இது மூவ் ஆகும். இது மூவ் ஆகக்கூடாது. அப்ப இதுக்கு மேக்ஸிமம் மாஸ் எவ்வளவு இருக்கலாம் அப்படிங்கிறத கொஸ்டின். The string and the pulley are assumed to be smooth and massless. அதாவது ஐடியல் ஸ்ட்ரிங் ஐடியல் புள்ளி அப்படிங்கறத வச்சுக்கிறாங்க.
அப்ப ஐடியல் ஸ்ட்ரிங் அப்படின்னா அதுக்கு மாஸ் இருக்கக்கூடாது, எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாது. ஐடியல் புள்ளி அப்படின்னா அதுக்கு ஃபிரிக்ஷன் இருக்கக்கூடாது, மாஸ் இருக்கக்கூடாது. அதான் கண்டிஷன். சரியா? அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஜியோட வேல்யூ 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. சரியா? இதுக்கு எப்படி சொல்யூஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. நியூ MAG இஸ் ஈக்குவல் டு டென்ஷன் T. டென்ஷன் Tக்கு வந்து ரெண்டு பிளாக்கும் மாஸ் கண்டுபிடிச்சு அப்புறம் சிம்பிளை பண்ணி ஃபைனலா ஒரு ரிசல்ட் போட்டு நம்ம சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த டென்ஷன் இங்க என்ன டென்ஷன் இருக்கு, இங்க என்ன டென்ஷன் இருக்கு, இதெல்லாம் ஈக்குவேட் பண்ணி நமக்கு இந்த மாஸ் ஆஃப் த பிளாக் வந்து எவ்வளவு இருக்கலாம் அப்படிங்கறத இவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு சிம்பிளான ஒரு ஐடியா வந்து பாருங்க. இப்ப மாஸ் ஆஃப் த பிளாக் பி, இது மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளவு இருக்கலாம் அப்படிங்கிறது தான். இது வந்து என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 0.2 கொடுத்துருக்காங்க. மாஸ் எவ்வளவு இருக்கு, 2 kg இருக்கு. ஜஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 0.2 into 2 போட்டோம்னா எவ்வளவு, 0.4 kg வரைக்கும் இருக்கலாம். இதோட மேக்ஸிமம் வேல்யூவா இருக்க முடியும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இது ரிலவெண்டான உங்களுக்கு பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வேணும்னா என்ன பண்றீங்க, 9750771555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு என்ன பண்றீங்கன்னா உங்களோட நேம் அண்ட் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் இது ரெண்டையும் வந்து வாட்ஸ்அப்ல வந்து என்னன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்க. இதுக்கான பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். நீட் JEE பிசிக்ஸ் ஷார்ட்கட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ல அதுல புள்ளி டூ பாடி சிஸ்டம் ஆக்சலரேஷன் கான்செப்ட். இதுல வந்து பாருங்க, நான் இன்னைக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் போட போறேன். அந்த ஒரு மாடல் பார்த்துட்டு இதுக்கு பிராக்டிஸ் சார் இது எனக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேல நான் வந்து எப்படி நான் பிராக்டிஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து பாருங்க 975077171555. இந்த நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்றீங்க. வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களை வந்து ப்ராட்காஸ்ட் குரூப்ல வந்து உங்களை ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிட்டோம்னா இன்னைக்கு ஒரு கொஸ்டின் போட்டனா அந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா அது ரிலவெண்டா ஒரு 5 to 10 கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவோம் ப்ராட்காஸ்ட்ல. அதை நீங்க பிராக்டிஸ் பண்றீங்கன்னா எப்பயுமே மறக்காது. சரியா? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இதை பாக்குறீங்க, பார்த்துட்டு இது ரிலவெண்டா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வேணும். ஒரே ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்கிறோம், அது ரிலவெண்டா என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு 5 to 10 கொஸ்டின்ஸ் வந்து எவ்ரிடே வந்து உங்களுக்கு நாங்க ஃபார்வர்ட் பண்ணுவோம். அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுல ஏதாவது டவுட் இருக்கா, நம்ம போட்ட ட்ரிக்ஸ் வந்து அதுல ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க இப்போ கொஸ்டின் போலாம். 2 masses 5 kg, M1 வந்து 5 kg, M2 is equal to 4.8 kg tied to string or hanging over a light frictionless pulley. இதுல பாருங்க, இது frictionless-ஆ இருக்கணும். இந்த புள்ளி சிஸ்டம்ல வந்து ரெண்டு மாஸ் இருக்கு. ஒன்னு M1, இது வந்து 5 kg. இந்த M1 ஓட வேல்யூ என்ன சொல்லிருக்காங்க, 5 kg அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. M2 ஓட வேல்யூ 4.8 kg அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. What is the acceleration of the masses when left free to move? இது அப்படியே நம்ம ஃப்ரீயா விட்டுறோம். சரி, விடும்போது இது வந்து நம்ம கீழே மேல எப்படி மாஸ் இருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அது மூவ் ஆகும். அப்ப இந்த சிஸ்டம்க்கான ஆக்சலரேஷன் வந்து என்ன அப்படிங்கறது கேக்குறாங்க. இந்த மாதிரி கேட்டா இதுக்கு வந்து என்னன்னா நமக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் அது இதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. உங்களுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராமா இல்லாம ரொம்ப சிம்பிளா நான் உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் வந்து என்னங்கிறத சொல்ல போறேன். இப்ப என்ன கேக்குறாங்க, இந்த ஆக்சலரேஷன் ஏ அப்படிங்கறத கேக்குறாங்க. ஆக்சலரேஷன் வேணும் அப்படின்னா இங்க என்ன பண்ணணும்னா நெட் புல்லிங் ஃபோர்ஸ் டிவைட் பை டோட்டல் மாஸ் டு பி புல்டு. சரியா? டோட்டல் மாஸ் டு பி புல்டு, அவ்வளவுதான் ஃபார்முலா. இதை நிறைய இடத்துக்கு யூஸ் பண்ணலாம். இதுக்கு எப்படி இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பாருங்க. ஃபார்முலா என்ன, நெட் புல்லிங் ஃபோர்ஸ் டிவைட் பை டோட்டல் மாஸ் டு பி புல்டு. இதுல நெட் புல்லிங் ஃபோர்ஸ் வந்து என்ன, ஒரு பக்கம் வந்து 5 kg இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து 4.8 kg. சரியா? அப்ப இன்டு ஜி. சரியா? இதுதான் என்ன மாஸ் கொடுத்துட்டாங்க. இப்ப நெட் புல்லிங் ஃபோர்ஸ்னா 5 minus 4.8 into g. சரியா? அப்ப மாஸ் கொடுத்துட்டாங்க, அதோட g மல்டிப்ளை பண்ணாதான் என்ன ஆகும், அது வெயிட் அப்படிங்கிறது வரும். அப்ப நெட் புல்லிங் ஃபோர்ஸ்ங்கிறது 5 minus 4.8 into g டிவைட் பை டோட்டல் மாஸ் டு பி புல்ட் என்ன, இங்க ஒரு பக்கம் 5 kg இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து என்ன இருக்கு 4.8 kg இருக்கு. அப்ப 5 plus 4.8. அப்ப வந்து பாருங்க 5 minus 4.8 ஓட வேல்யூ என்ன, 0.2. g ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 9.8. கீழே டினாமினேட்டர்ல பாருங்க 5 plus 4.8 போட்டீங்கன்னா 9.8. இப்ப 9.8 கேன்சல் ஆச்சுன்னா 0.2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அப்ப வந்து பாருங்க ரொம்ப சிம்பிள். ஆக்சலரேஷன் ஏ வேணும்னா நெட் புல்லிங் ஃபோர்ஸ் டிவைட் பை டோட்டல் மாஸ் டு பி புல்டு. என்ன மாஸ் கொடுத்துருக்காங்க அதை டிஃபரன்ஸ் பண்ணிக்கணும். சரியா? அப்ப 5 இன்னொன்னு 4.8 5 minus 4.8 into g. ஜிங்கிறது மஸ்ட் போடணும். டிவைட் பை டோட்டல் மாஸ் எவ்வளவு 5 plus 4.8 போட்டு சிம்பிளை பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துருச்சு.
இப்ப இது ரிலவெண்டா உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின் நான் இப்ப உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ண போறேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா நான் சொன்ன அந்த நம்பர் என்ன 9750771555 இந்த நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்னன்னு வாட்ஸ்அப் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா இந்த டாபிக் பேர் போட்டுருங்க. சரியா? இது வந்து காமன் ஆக்சலரேஷன் ஷார்ட்கட் காமன் ஆக்சலரேஷன் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கறத போடுங்க. இதை நீங்க டைப் பண்ண வேண்டியது ஷார்ட்கட் காமன் ஆக்சலரேஷன் கொஷின்ஸ் அப்படிங்கறத டைப் பண்ணி அனுப்புங்க. ஏன்னா அப்பதான் நீங்க அனுப்புறீங்கிறது எங்களுக்கு தெரியும். அப்ப உங்களை வந்து என்ன இந்த குரூப்ல ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு 5 to 10 கொஸ்டின்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ண போறேன். சரியா? நீங்க ஆன்சர் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ண முடியுதா, அது கரெக்டா இருக்கா, உங்களுக்கு என்ன டிஃபிகல்டிஸ் இருக்கு அப்படிங்கறத எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.